கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் 22வது வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையையே பெயர்ப்போம் என்று வசனம் கூறுகிறது. நாம் கர்த்தரை பற்றி கொள்வோம். கர்த்தர் நம்மோடே கூட இருந்தால் நம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் நாம் செய்ய அவர் பலன் தருகிற தேவனாய் இருக்கிறார். எனவே நாம் ஜெபம் பண்ணும்போது எவைகளை ஆண்டவரிடத்தில் அவருடைய சித்தப்படி கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று முழு நம்பிக்கையோடு விசுவாசிப்போம். ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமானதை செய்து முழு மனதோடு வேண்டிக் கொண்டால் ஆண்டவர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான நல்ல இயேசுவே, அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை உயர்த்துகிற தேவன், பாதுகாக்கிற கர்த்தர் கூட இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுடைய விசுவாச பாதையில் நீர் எங்களோடு கூட வருகிறபடியால் நன்றி ஆண்டவரே. உம்மிடத்துல முழு மனதோடு கேட்கும் எல்லா காரியங்களுக்கும் நீர் பதிலளிக்கிற தேவனா இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எப்பொழுதும் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். உடைய பொன்முகத்தை நோக்கி பார்க்க அனுக்கிரகம் செய்யும். உமக்காக வாழ கிருபை தாரும். எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க கர்த்ததாமே வேண்டிய கிருபையை தாரும் ஆண்டவரே. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்குங்க, கிருபைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளுங்க. எந்த தீங்கும் எங்களை துக்கப்படுத்தாதபடி ஆண்டவர் தாமே எங்களை பாதுகாக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். நீர்தாமே வேலையடிக்கும்படியாய் செபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக்கங்க, நீங்க நடத்துங்க. உன் பாதையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.